சந்தோஷமாங்க. இப்போ முகம் நிறைய சந்தோஷத்தோட, கம்பீரத்தோட, காலரை தூக்கி விட்டு மனசு நிறைய நிறைய நலத்திட்டங்களை வச்சுக்கிட்டு இந்த மக்களுக்காக நல்லது பண்ணணும் அப்படின்னு வந்த எங்கள் அண்ணனை ஒருத்தர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்க. நீங்கள் விஜய்க்கு முட்டு கொடுங்க வேணான்னு சொல்லலை. அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் தூக்கிட்டு வந்து முட்டு கொடுக்காதீங்க. அது சரியாக இருக்காது. எந்தெந்த விஷயத்துக்கு முட்டு கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் கொடுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மனசு நிறைய சந்தோஷத்தோட முகமலர்ச்சியோட காலரை தூக்கி விட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு விஜய்னா வந்தாராம். ஆனால் அவரை போய் எல்லார் காலையும் விழ வச்சிட்டிங்கல்ல, இப்போ சந்தோஷமா அப்படின்னு இந்தம்மா கேட்குறாங்க. முதல்ல இவங்க இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்குறாங்கன்னு தெரில. விழ வச்சிட்டிங்கல்ல சந்தோஷமா, இப்போ சந்தோஷமானு கேட்குறாங்க. ஒருவேளை விஜய்னாவை பார்த்தே கேட்பாங்களோ? ஏன்னா யாரும் அவரை காலில் விழ சொல்லலை. அவராக தான் அழுது புரண்டு காலில் விழுந்தார் அப்படின்னு பார்த்துட்டு வந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் விழ வச்சிட்டிங்களா இப்போ சந்தோஷமானா என்ன அர்த்தம்? சரி, அப்படியே விஜய் காலில் விழுந்திருக்கட்டும், அதில் என்ன தப்பு இருக்குது? அவராக தான் காலில் விழுந்திருக்காரு. இன்னொரு விஷயம், 41 உயிர் போயிருக்கு. 41 உயிர், அதுவும் குழந்தைகள் பெண்கள் உட்பட 41 உயிர் போனது இவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாதான். ஆனால் விஜய் காலில் விழுந்தது தான் இவங்களுக்கு தாங்க முடியாத துயரம் ஆயிடுச்சான். விஜய் உயிரிழந்தவர்களோட குடும்பத்தினர் காலில் விழுந்தாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மா இப்படி பேசுகிறாங்க. சரி, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் இந்த மாதிரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மானம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட சரின்னு ஒத்துக்கலாம். இப்படி 41 உயிர் போயிருக்கு, அதுக்காக அவரே ஒரு முடிவு பண்ணி காலில் விழுந்து கதறி எழுதிருக்கார் அப்படிங்கும் பட்சத்தில் அது எப்படி இவங்களுக்கு தலைக்குனிவாக அதை எடுத்துக்கிறாங்கன்னு தெரில. காலரை தூக்கி விட்டு வந்தாராம், ஆனால் இப்போ காலில் விழ வச்சிட்டிங்களே அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அதுலேயும் இன்னொரு பொண்ணு கதறி அழுது ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டிருந்தது. அந்த ஆடியோ கூட நீங்கள் கேட்டிருக்கலாம், சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அந்த 41 உயிர் போனப்போ இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? இந்த மாதிரி கதறி அழுது. இப்போது விஜயை பற்றி இவங்க தப்பாகவே பேச வேணாம். அந்த 41 உயிர் போனப்போ இவங்க கொஞ்சமாவது இப்போ விஜய் காலில் விழுந்தார் அப்படிங்கிறதுக்கு பொங்குறவங்க அந்த 41 உயிர் போனப்போ எங்கே போனாங்க? ஒரு சாதாரண ஒரு வீடியோ, ஒரு இரங்கல் வீடியோ கூட பண்ணலையே. எல்லாரும் இரங்கல் தெரிவிக்கிறவங்கெல்லாம் திட்டிகிட்டு கிடந்தாங்க. இப்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கு இரங்கல் சொன்னாங்கன்னா உடனே அந்த விஷயத்துக்கு ஏன் சொல்லலை, கள்ளக்குறிச்சிக்கு நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருந்தானுங்க. இப்போ என்னடான்னா விஜய் காலில் விழுந்தது தான் இவங்களுக்கு பெரிய தலைக்குனிவாயிருச்சான். இதில் வேறு இதனாலலாம் இவங்க சோர்ந்து போக மாட்டாங்களாம், வீறு கொண்டு எழுவாங்களாம். 2026 அப்படியே அறுத்து தள்ளி சிஎம் ஆயிடுவாங்களாம். ஒருத்தர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம். அதை ஈஸியாக அவரை பண்ண வச்சு கடந்து போகலாம் நீங்கள் நினைக்கலாம். அது அவர் கூட மறக்கிறாரோ என்னவோ, அவர் உண்மையாக நேசிக்கிறீங்களால அது மறக்கவே முடியாது. அவரை முதலமைச்சர் அரியணையில் கண்டிப்பாக உட்கார வைப்போம். ஒருத்தரை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னமும் மீடியா அவரை குறை சொல்லிட்டு இருக்கு, எதுக்கு மகாபலிபுரம் கூட்டு போனாருன்ட்டு. பொணங்கள்லாம் வர மாதிரிலாம் ரீல்ஸ் போடுறாங்க. கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப பார்க்குறதுக்கு. எங்களோட இவ்வளோ கஷ்டமும் ஒரு பதிலாக இருக்கும் 2026 அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.